எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் நான் சிறையில் 14 வருஷம் கழிக்கையில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், என்ன மாதிரி செய்கிறோம்னு எனக்கு யோசனைகள்லாம் வந்துச்சு. ஆனால் நம்ம தான் சிறையில் மாட்டிக்கிட்டோமே, எப்புட்றா வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு அப்போ தான் புக்குகளை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். புக்குகளை எடுத்து படித்தா ராமாயணத்துலேருந்து, மகாபாரதத்துலேருந்து, பகவத்கீதையிலேருந்து, பொன்னியின் செல்வன்லேருந்து, சூரியகாந்தியிலேருந்து, யாழ்காவிலேருந்து கங்கை வரையிருந்து, யமுனா நதி வரையும், கடல் புறா, அப்புறம் இசேக்குவரா, மல்லிகை, சிவகாமியின் சபதம், ராஜேஷ் நாவல் வரையும் நானும் உட்காந்து சிறையில் படிச்சிருக்கேன். அதுக்கே எனக்கு பல வருஷம் கடந்துருச்சு. ஆனால் ஒரு நிம்மதி. இந்த கதையெல்லாம் படித்தோமே, இன்றைக்கி இந்த கதையை வச்சு தான் பல சினிமா படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். நம்ம அன்றைக்கி படித்த கதையைத்தான் இன்றைக்கி படமாக பார்த்துக்கிருக்கோம்னு எனக்கு ஒரு மனசு தெம்பு வந்துருச்சு. அதனால தான் என்னமோ நானும் சினிமாவுக்குள்ளே நடிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு உள்ளே போனேன். ஆனால் அங்கே இருக்கவங்க பூரா செருப்பு மாதிரி தள்ளி விட்டுறாங்க. ஏழைங்க தானே, பணக்காரனாக இருந்தால் காரில் போய் பந்தாவா கேட்பேன் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு. ஏழைய ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்குறதுக்குள்ளே அவங்கள செருப்பு மாதிரி கீழே தள்ளி விட்டுறாங்க. நான் படித்த கதையெல்லாம் நினச்சி பார்ப்பேன். நம்ம படித்த கதையில் நம்ம ஒரு சீன் நடிக்க முடியாமல் போனதெல்லாம் நினச்சி வேதனைப்படுவேன். இப்போ இந்த அளவுக்கு படம் எடுக்கிறாங்கண்டா முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க. சரி, சந்தோஷமாக முன்னுக்கு வரட்டும், ஏழைகளையும் திரும்பி பார்க்கட்டும். அப்போ தானே மனுஷங்க வாழ முடியும்.